அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. பாருங்களேன், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள், ரொம்ப முக்கியம் இதுதான். ஸோ இதில் நியமனம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு. ஓகே, ஸோ இன்னைக்கான பத்திரிகை செய்தி இது. ஸோ அப்படியே பார்ப்போம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. ஸோ எந்த மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க, ஆகஸ்ட் மாதம். அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம் மற்றும் உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படுகின்றன. தற்போது அரசு பள்ளிகளில், இது ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்போது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காலியாக உள்ளன. இப்போ 18,000 வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு யூஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 18,000 வேக்கன்ட் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இயர்லி ட்வைஸ் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். யூஜி, பிஜி, கூடிய விரைவில் பாலிடெக்னிக் வரப்போகுது. ஸோ பாலிடெக்னிக் படிச்சுட்டே இருங்க. லாஸ்ட் டைம் தவற விட்டவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸாக இருக்கும். இப்போ பாலிடெக்னிக் அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ 18,000 ஆசிரியர்கள் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கான அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து டிஆர்பி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு வரும். ஸோ யூஜிடிஆர்பி வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வருது. ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட்டு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. கம்மிங் டிசம்பர் இல்லைனா அந்த டைமில் நீங்கள் போஸ்டிங் ஆர்டரே வாங்கிட்டு உள்ளே போயிடுவீங்க. ஓகே, அடுத்து, எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகின்றன. ஸோ 18,000 வேக்கண்ட்டை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து தொகுப்பூதியம் அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நியமிக்கப்பட்டு கற்பித்தல் பணியை தொய்வின்றி நடத்தி வருகின்றனர் சொல்லியிருக்காங்க. அப்போது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே வச்சிருக்க முடியும்? அடுத்தடுத்து வேக்கண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். இதைத் தொடர்ந்து இங்கே பாருங்கள், அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றனவா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்மனண்ட் ஸ்டாஃபை போடுங்க, டெம்பரரி ஸ்டாஃப்ஸை வச்சு நடத்தாதீங்க அப்படின்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அடுத்து, இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது, உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. தெரியுதுங்களா? ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியாகுது. பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் பாருங்க டிஆர்பி நடத்த திட்டமிட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வை டெட் தால் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகள், நல்லா கவனிக்கணும், 150 கேள்விகளுக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 30 கேள்விகளும் விடையளிக்க வேண்டும். அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி இதில் இருக்கு. ஓகே, ஸோ தமிழ்த்தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் எடுக்க வேண்டும். அடுத்து, ஏன்னா அது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இல்லையா, அதனால. அடுத்து, தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்றாலும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பத்தாரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும். ஓகே, ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போனா உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு இப்போ எக்ஸாம் வருதுன்னு அர்த்தம். ஓகே, அதன் மூலம் 2582 பேர் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு ரிமைனிங் இப்போது அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து யூஜிடிஆர்பி ஜென்ரலாக யூஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நான் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன்.
ஸோ 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டு இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். கொஷின் ப்ராக்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயராக படிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தியா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த கொஷின் எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே ஹெவியாக மாட்டிக்கும். அதே போல் என்னுடைய கிளாஸஸ் வந்து ஒரு 260 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன். அதையுமே நீங்கள் பார்க்கணும். ஸோ டெய்லி அப்டேட் பண்ணுவேன். டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகே, ஸோ அப்போ பிஜிடிஆர்பிக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஜி படிச்சுட்டு மோஸ்ட்லி யூஜிக்கு பிஜிக்கும் நிறைய சிலபஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு சில யூனிட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே போல் ஒரு சில சாப்டரில் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸ். மிஸ் பண்ணாமல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்குன்னு தனியாக எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை வாங்கி படிங்க, கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் ஆகுங்க. நிறைய டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பேன். ஸோ டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலான்றவங்க இன்றைக்கி நீங்கள் வருத்தப்படணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன், நவம்பர், அப்போ எவ்வளோ பாருங்கள், ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகே, இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எங்கேயோ போகும் பாருங்கள். அப்போது இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை வந்து டைம் எடுத்து படிக்கணும். அதுக்கு தான் பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு எக்ஸாம் வருதுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிடும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் போக முடியாது. ஸோ காலங்காலமாக படிக்கணும். நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதாது. அந்த சிலபஸுக்கு ஓரியன்டான கொஷினை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு விளையாட முடியும். தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வை பாஸ் பண்ணால் தான் உங்களுடைய மெயின் பேப்பர் திட்டுவாங்க. ஓகே, ஸோ இமீடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் வேணால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.